ஹார்ட் டிஸ்க் தூக்கி கேரியில் மாட்டிகிட்ருக்கேன். ஐயோ, என்னது உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் லேப்டாப்போட பூட்டிங் டைம் தான் செக் பண்ணிருக்கேன், எவ்வளோ நேரத்தில் பூட் ஆகுதுன்னு. கிட்டத்தட்ட என்னோட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓல்டு லேப்டாப் தான். இப்போ கூட நல்லா தான் ஒர்க் பண்ணுது. ஆனால் சரி, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் அப்கிரேட் பண்ணிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 141 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் ஹார்ட் டிஸ்க் பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிறிஸ்டல் மார்க் ஆப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரீட் காட்டுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் காட்டுது. ஓகே, இப்போ நான் லேப்டாப்பை பூராத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு பூரா பேட்டரியிலேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது என்னென்னா, இருங்க சொல்கிறேன் ஒரு நிமிஷம். எல்லா ஸ்க்ரூவையும் அன்லாக் பண்ணியாச்சு. இந்த ஹார்ட் டிஸ்கை கழட்டிட்டு ஒரு கேரி வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 200 ருபீஸ் தான் வந்திருந்தது. அந்த கேரியில் போட்டுட்டு எந்தளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணுது, அதே ஸ்பீடு தான் வந்து இதில் கிடைக்குது அப்படின்ட்டு டவுட்டாகவே இருந்துச்சு. அதனால் இது பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொடுத்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து அதில் அசம்பிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் அதில் மாட்டியிருந்தேன். ஸோ இதுக்கு தான் செக் பண்ணியிருந்தேன் இருக்கும். அப்புறம் மறுபடியும் மாட்ட முடியாதுல்ல. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக அசம்பிள் பண்ணிட்டு இதை மாட்டிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி டிவிடி போடுற அந்த ட்ரைவோட எட்ஜ் மட்டும் இது இருந்துச்சு, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பக்காவாக எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரூஸ் மாட்டிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஹாஃப் டேஸ் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு மோட் ஆகிடுச்சு. இப்போ வர லேப்டாப்லாம் பேட்ரி ரிமூவ் ஆப்ஷனே இல்லை. இந்த லேப்டாப் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட பேட்டரி ரிமூவ் பண்ணால் ஒன்று சால்வ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ மாட்டுறக்குள்ளாட்டி போதும்னு ஆயிடுது. நானும் என்ன தான் கிட்டு வேகமாக மாட்டலான்னு இப்படியே மாட்டிட்டேன். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ உடனே வந்து ஆன் ஆயிடுச்சு. நான் கூட பூட் மேனேஜரில் போய் எதாவது கஸ்டமைஸ் ஏதாவது கேரி மாற்றினாலும் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் எதுவும் இல்லை. ஸோ அதே அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ நான் அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கை தூக்கிட்டு ஏன் அந்த இடம் சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இவிஎம்லேருந்து எஸ்எஸ்டி 128 ஜிபிக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து 870 ருபீஸ் கிட்ட வந்தது. ஸோ இதை வந்து அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதே மாட்டம் பூராத்தையும் மறுபடியும் கழட்டிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்த இடத்துல எஸ்எஸ்டி மாறலான்ட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து ஒரு 4 ஜிபி ரேம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து 2 ஜிபி தான் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 4 ஜிபி ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 6 ஜிபியாக மாற்றி வச்சுருக்கேன். இந்த பழைய ஹார்ட் டிஸ்கில் இருந்தது வந்து எஸ்எஸ்டியில் வந்து இந்த ட்ரே எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன்.
யூஎஸ்பியை கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு திரும்ப அந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து அதே இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு திரும்ப எல்லாம் பழையபடி அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒரு காமெடின்னா, நான் அந்த ரேம் வந்து அப்கிரேட் பண்ணும்போது வந்து டைரெக்டாக கம்ப்யூட்டர் ஷாப்புக்கே போயிருந்தேன். அங்கே வந்து சரி ரேம் கேட்டு வாங்கிடலாம், வீட்டில் போய் அசம்பிள் பண்ணிக்கலான்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட ரேம் இல்லைப்பா, ஆர்டர் தான் போடணும். சரி ஆர்டர் தானே சொல்கிறாங்க, சரி போட்டுக்கலான்னு போட்டால் அவங்க என்னென்னா, நான் தான் சரி செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிருங்க, சர்வீஸ் சார்ஜெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அன்றைக்கி இருந்தவங்க போயிட்டாங்க வெளியே எங்கேயோ. கடைசியில் நான் போகிற நேரத்தில் வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க. திடீர்னு எனக்கு சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 500 கேட்டாங்க. இந்த ரேம் மாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் ஆக போகுது, அதுக்கு போய் இவ்வளோ கேட்பீங்களான்னு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கும், எரர் மோட் மெசேஜு. அதாவது என்னென்னா வந்து பூட்டிங் ஃபெயிலியர் இருந்திருக்கு. ஓகே, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் டிவைஸ் மேனேஜருக்கு போய் வந்து செக் பண்ணுறேன் ஹார்ட் டிஸ்க் வந்து எனேபிள் ஆகிருக்கான்னு. ஸோ பார்த்தோம்னா இங்கே இவிஎம்னு காட்டுது. ஸோ அதனால் டிஸ்க் பார்ட்டிஷனில் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MBR GPT 2 ஆப்ஷன் காட்டுது. ஸோ இது என்னங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு செய்கிறது தெரில, நானே இப்போ தான் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் டவுட்டாக இருந்துச்சு. கூகுளில் போய் உடனே போய் இதில் எது அப்கிரேட், இது எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து MBR தான் பெட்டர்னு காமிச்சிச்சு, 2 TBக்குள்ளே இருந்ததுன்னா. ஸோ இங்கே கீழே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ 2 TBக்குள்ளே இருந்தால் வந்து MTR தான் போட்டோம், சரி MBR தான் போடணும். ஸோ ஹை வேரியண்ட்னா வந்து GPT போடணும் போட்டுருந்தாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருந்தேன். அப்ளை கொடுத்துட்டு நான் மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிராக்கட் வெர்ஷன் தான். ஒரிஜினல் வெர்ஷன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணோன்னா வந்து பே பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் வந்து கிராக்கே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, நான் அதை டிஸ்கை வந்து அலோகேட் பண்ணிட்டேன் எப்படியோ. ஸோ 119 GB காட்டுது இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்க ஓஎஸை வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஓஎஸ் வந்து SSDக்கு வந்து அப்படியே மைக்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு மைக்ரேட் ஓஎஸ் டு SSD. ஸோ இதில் 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணணுமா, இல்லை பர்டிகுலர் பார்ட்டிஷன் பண்ணுமான்னு. இந்த பர்டிகுலர் பார்ட்டிஷன் மட்டும் தேவைப்படுது, அதாவது ஓஎஸ் இருக்கிறது மட்டும். ஸோ ஓஎஸை மட்டும் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதே மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அதில் இன்னொன்று கேட்டிருக்கும், என்னென்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பவர் ஆஃப் ஆகாது மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து மொத்த டேட்டாவும் வந்து டெலிட் ஆயிடும். இதே மட்டும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் இது வந்து 100Xல தான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறது மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் கீழே வந்து டைம் கிளாக் பார்த்தா தெரியும், கிளாக் வந்து அப்படியே செகண்ட்ஸ் மட்டும் ஓடிட்டுருக்கும், மினிட்ஸ். ஓகே, அடுத்து வந்து சிஸ்டம் கான்ஃபிகர் போயிட்டேன். இப்போ வந்து ஓஎஸ் வந்து மைக்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எதில் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னும் ஹார்ட் டிஸ்கில் தான் காட்டுது. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து SSDயில் வந்துடுச்சு. ஸோ இப்போ SSD ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 3 மடங்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா CPU வந்து 99% காட்டும். இதை நான் வந்து அப்படியே ஓஎஸ் வந்து மைக்ரேட் பண்ணனால வந்து போன தடவை வந்து நிறையா
ஸோ அதே மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்கில் பார்த்திங்கன்னா வந்து பர்சன்டேஜ் காமிச்சிட்டே இருக்கும், ஹார்ட் டிஸ்கோட பர்சன்டேஜ். என்னடா அப்படின்னு பார்த்தா நான் வந்து விர்ச்சுவல் மெமரிக்கு வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் வந்து பர்சன்டேஜ் காமிச்சிட்டே இருக்குது. அப்புறம் சிபி யூசேஜ் வந்து சர்வீஸ்லாம் ஆன் ஆகிடுச்சு, நிறையா சர்வீஸ் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன் தேவையில்லாததான். ஸோ அதனால தான் இவ்வளோ காட்டுது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு அப்புறம் எல்லா சர்வீஸும் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ எல்லா இதுலேயும் வந்து நோ பேஜ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா வந்து ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டியும் வந்து யூஸ் பண்ணாது, டைரெக்டாக ஒன்லி மெமரி மட்டும்தான் யூஸ் பண்ணும், ரேமு. ஸோ ரீஸ்டார்ட் கேட்டுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சிபி பார்த்தீங்கன்னா 60%, 70% கிட்ட தான் காட்டுது. முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் வந்து அதிகமாக காமிச்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத சர்வீஸ்லாம் ரிமூவ் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஃபேக்ஸ் எப்படி பார்த்தாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த மாட்டும் நிறையா ஆனால் இருக்குது. ஸோ நான் அது என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த நோட்பேடில் இருக்க எல்லாமே வந்து தேவைப்படாது, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் போதும். எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸோ அப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசேபிள் மைக்ரோஃபோன் காமிச்சிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ அது வந்து 5 minutes கோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, டைம் லிமிட் மாட்டு இருக்க ரெக்கார்ட். ஸோ இப்போ நான் ஐஸ்கிரீம் கிராக்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து டைம் அன்லிமிட்டடாக இருக்குது, ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறதுனாலே கிட்டத்தட்ட வந்து 30% இல்லைனா 50% வந்து சிபி ஆக்குபை பண்ணிடுது. ஸோ அதுதான் மெயினாக சிபியு கன்செப்ஷனாக இருக்குது. ஸோ நான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டு தான் சேவ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் 0 தான் இருக்குது பேஜ் ஃபைலில். ஸோ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், மெமரி ஃபுல்லாகவே வந்து இப்படி யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதாட்டு. ஸோ நான் அது வந்து ரேமை எப்படி கேட்சை வந்து கிளியர் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆனது. ஸோ நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாட்டம் வருது. ஸோ ஃபைனலில் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ரேமில் வந்து கேஷ் மெமரி எப்படி கிளியர் பண்ணலான்றது இப்போ நான் காட்டுறேன். ஸோ கூகுளில் போய்ட்டு வந்து ரேம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் சைட் தான். இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஹையாக இருக்க அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலில் வந்து ஸ்டாண்ட் பை லிஸ்ட்னு இருக்கும், எம்டி ஸ்டாண்ட் பை லிஸ்ட், எம்டியில். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக கிளிக் பண்ணும்போது பாருங்கள் கீழே வந்து கேஷ் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே குறையும், நல்லா பாருங்கள். ஓகே இப்போ குறைஞ்சிருக்கு பாருங்கள், 180க்கு மேலே காமிச்சிச்சு, இப்போ 165 காமிச்சிச்சு. ஸோ இது வந்து அப்பப்போ வந்து கேஷ் ஃபுல்லானோன்னு வந்து நீங்கள் கிளியர் பண்ணி விட்டால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்க் வந்து 0லேயே, ஸோ இப்போ டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 0லேயே காட்டுது. ஓகே இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் தான் காட்டிச்சிட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ரேம் வந்து சிபி யூசேஜ் வந்து கன்சியூம் பண்ணிருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிபி 7% தான் காமிச்சிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஸோ என்ன தான் நான் இந்தளவுக்கு பண்ணாலும் ப்ராசஸர் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு என்ன வந்து சேஞ்சுனால் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ மற்றபடி அதே மாடல் தான் இருக்குது.
உங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம் வெளியே சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து சரி பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடைக்காது. இந்த மாட்டம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாட்டெல்லாம் பண்ண முடியுமா கஸ்டமைசேஷன், அந்த மாட்டம் இந்த மாட்டம் வந்து இஷ்யூ வந்துச்சுன்னா நம்மளே ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறக்காக தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.